இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த இறையிறக்க ஆராதனை நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய அற்புதமான, அதிசயமான, குணம் கொடுக்கக்கூடிய, சுகமளிக்கின்ற அற்புதமான பிரசன்னம் இந்த இறையிறக்க ஆராதனையின். எனவே இன்றும் இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற சமயத்தில் இன்றைய தினம் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உதவி இருக்கின்ற நல்ல உள்ளங்களை நம்பிக்கையோடும் நன்றியோடும் நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த இறையிறக்க நவநாளுக்கு நன்கொடை கொடுத்து உதவி இருக்கின்ற திருவாளர் சார்ல்ஸ் ஜோஸ்பின் குடும்பத்தினர் ரூபாய் 500, நீலிப்பாறை திருவாளர் துரை டெய்சி தம்பதியினர் ரூபாய் 2500 கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். எனவே இவருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த இறையிறக்க ஆராதனையில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இன்னும் இந்த ஆராதனை வேளையிலேயே நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அற்புத கரத்திலே இன்று மீண்டுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வல்லமையின் பிரசன்னம், அவருடைய ஆற்றலுள்ள பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இன்றும் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஆளுமைக்குள்ளாக, அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். காரணம், அவருடைய தொடுதலும் குணப்படுத்துகின்ற வல்லமையும் அவருடைய ஆசிரும் இன்றைக்கு நம்மை கடந்து வர வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். அவருடைய அற்புதத்தின் பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே என்று சொல்லி நாம் பாடி துதிப்போமா?
ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. சிறகினில் மூடினி ஆராதனை சிரசில் முடி சூட்டினி ஆராதனை. சிறகினில் மூடி நீர் ஆராதனை சிரசில் முடி சூட்டி நீர் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. கைகளில் வரைந்தீரே ஆராதனை கரம் பற்றி நடத்தினி ஆராதனை. கைகளில் வரைந்தீரே ஆராதனை கரம் பற்றி நடத்தினீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. விலகாத தேவனே ஆராதனை விலையாக உயிர் தந்தி ஆராதனை. விலகாத தேவனே ஆராதனை விலையாக உயிர் தந்தீர் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. அபிஷேகம் செய்தீரே ஆராதனை அரணாக காத்தீரே ஆராதனை. அபிஷேகம் செய்தீரே ஆராதனை அரணாக காத்தீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஐங்காய மன்னனே ஆராதனை அலகையை அழித்தீரே ஆராதனை. ஐங்காய மன்னனே ஆராதனை அழகை அழித்தீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. மீண்டுமாக ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஜெபிப்போமா. எல்லா புகழும் மகிமையும் ஆண்டவர் இயேசுவுக்கே என்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவா,
கலக்கமும் குழப்பமும் எங்களை ஆட்கொண்டிருக்கிற வேளையிலும் நீர் அதிலிருந்து எங்களை விடுவிப்பீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வேளை முழுவதுமாக ஆண்டவரே, நீரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்துவீராக. இறைவா, இந்த நேரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நேரமாய் எங்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடி இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. இன்றைய தினம் கூட இரக்கத்தின் ஆண்டவருக்கு வந்திருக்கின்ற ஒரு நன்றி கடிதத்தை சாட்சியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு குடும்பத்தினர் நீண்ட நெடிய நாட்களாக நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைத்தது. அழகான ஒரு புதிய இல்லத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சகோதரி கேட்டெட் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது, இரக்கத்தின் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், வலுப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அந்த சகோதரியினுடைய பரீட்சையில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை கொடுத்து கேட்டெட் எக்ஸாமில் தேர்வு பெறச் செய்தார். இன்னும் அந்த சகோதரிக்கு ஒரு திருமண காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அந்த திருமண காரியத்தை நடத்தி காலச்சூழ்நிலையினுடைய இடையூறு எதுவும் இன்றி அது நிச்சயதார்த்த நிகழ்வும் திருமண காரியமும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக நிவேதா என்ற ஒரு சகோதரி நன்றி செலுத்துகின்றார். எனவே இந்த நன்றியோடு நமக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த ஜெபமாலையில் சிறப்பாக நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனிதர்களின் கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன்.
புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் மீண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவன் தொடர்ந்து நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். இன்னும் 18 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு தகுந்த தடுப்பூசி விரைவிலே செலுத்தப்பட வேண்டும் என்றும் இயல்பு வாழ்க்கைக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த இரண்டாவது 10 மணியில கேரளாவில் மழையின் காரணமாக நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவனவர்களுக்கு மோட்ச பேரின்ப பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அதே போல விழுந்து போயிருக்க நம்முடைய பொருளாதாரத்தை இரக்கத்தின் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இறைவா, நல்ல வேலை வாய்ப்பை, வருமானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இரக்கத்தின் ஆண்டவரை மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 3வது 10 மணியில சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே அமைதி கிடைக்க, சண்டை சச்சரவுகள் ஒழிய, நம்முடைய உள்ளத்திற்கு மன நிம்மதி கிடைக்க, நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றவர்களுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 4வது 10 மணியில இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி கூறி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். நம்முடைய போராட்டங்களிலே நல்லதொரு வெற்றியை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். குடி தண்ணீருக்காகவும் விவசாயத்திற்குரிய தண்ணீருக்காகவும் நாம் எத்தனையோ ஆண்டுகளாக வேதனையோடு காத்திருந்த வேளையில் இப்பொழுது இறைவன் தாமே நல்ல குடிதண்ணீரையும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை வாய்க்கால் மூலமும் கொண்டு வர அவர் தாமே நமக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் விரைந்து நிறைவடைய வேண்டும் என்று, அதன் வழியாக இந்த பகுதி மக்களாகிய நாம் அனைவரும் நல்லதொரு வசதி வாய்ப்புகளை கட்டமைப்பை பெற்றுக்கொள்ளவும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும்
தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக, இரு கரங்களையும் உயர்த்தி வலது கரத்திலே ஜெபமாலை ஏந்தி பிடித்தவர்களாக, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம் என்று சொல்லி அவருடைய அந்த அளப்பரிய கொடைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்முடைய வாழ்வு சிறக்க ஆழ்மனதிலே அடிமனதிலே இருக்கின்ற எல்லா காரியங்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன்.
ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் மொழியில் நடத்திச் செல்லும் இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக பாவிகளுக்காகவும் மனுக்குலத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்காகவும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். காரணம், இன்றைக்கு நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் சீர்படுகின்ற பொழுது மாத்திரமே நம்முடைய பாவத்தினுடைய சூழலிலிருந்து நாம் விடுபடுவோம். இன்றைக்கு நம்மையே சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்தாவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக இறைவா, எங்கள்
மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச்சேற்றில் இருந்து எங்களை மீட்டு கைதுக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவி விசுவாசிகள் ஒளிவருவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலம் ஆகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புருவியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புருவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரிப்புருவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க
உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எமக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுஸ்தீனாவின் தியாகத்தையும் தன் மறுப்பையும் பார்த்து அவளது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவளது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். அவருடைய அற்புதத்தின் கரம் நம்மோடு தங்கப் போகின்றது. எனவே அவருடைய அன்பு கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போம். எல்லா பாரங்களையும் வலுவையும் கட்டி சுமந்த ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவரே சுவன்றோ, விடுதலை கொடுப்பவரே சுவன்றோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம், வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆயன் ஆட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். ஆயின் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே சிறு மந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து இறைவா என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா?
எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய ஆசீரும் அருளும் எங்களோடு தங்குவதாக. இன்றைக்கு குடும்பத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. சண்டை சச்சரவுகளோடு, பிளவுகளோடு, பிரிவுகளோடு, பல்வேறு வர்ம வைராக்கியங்களோடு, பழிவாங்குகின்ற உணர்வுகளோடு நாங்கள் சென்று கொண்டிருந்தால், ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற உன்னத தெய்வமாக இருக்கின்றீர். எங்களை தொட்டு சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உம்முடைய ஆற்றல் எங்களை கடந்து வருவதாக. இறைவா, எங்களை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் வலிமையானது, அருள் நிறைந்தது. இறைவா, நீர் எங்களை கருணையோடு கண்ணோக்கும். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். நாங்கள் சொல்வதற்கு முன்னமே அவற்றை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை தேற்றுவதாக. இறைவா, நீரே தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களுடைய மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொடும், அவர்களை தொடும், தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய ஆற்றல் எங்களோடு தங்குவதாக. தொடும் ஆண்டவரே, தொடும். நம்முடைய எல்லா தேவைகளையும் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் இந்த இயேசுவிடம் உண்டு. எனவே உம்முடைய ஆற்றல் எங்களை கடந்து வரட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபித்து காத்திருப்போம். இறைவா, உம்முடைய ஆற்றல் உள்ள வலதுகரம் எங்களோடு தங்குவதாக. நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, ஸ்தோத்திரம். உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை ஆட்கொண்டு எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. இன்றைக்கு அதிசயம், அற்புதம் இதை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மனமாற்றம் நடைபெறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆளுமை எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆற்றலினால் எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக.
உம்முடைய வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. இவற்றைகள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நம் மத்தியிலே எழுந்தருளி வருகின்ற அற்புதத்தின் தெய்வம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை எல்லாம் நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். அவரையே உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோமா? வல்லவரே நல்லவரே என்று சொல்லி பாடி அவருடைய எண்ணத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை குணப்படுத்துகின்ற ஆற்றலை நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே
எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவே இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உன்